தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தற்போது வாக்காளர் கணக்கெடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் புதுச்சேரியில் தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் மற்றும் திருத்தும் முகாமில் பொதுமக்களை விழிப்புணர்வாக இருக்க உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதி பொதுமக்களுக்கு தொகுதி முழுவதும் உள்ள அந்தந்த பகுதி அங்கன்வாடி ஆசிரியர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள், மேலும் வாக்காளர் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய உதவுங்கள் என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் ஆலோசனையில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஆலோசனையில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர். மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் பிறந்தநாளை முன்னிட்டு தானாம்பாளையம் புட்லாயம்மன் ஆலயத்தில் பாஜக மாநில குழு உறுப்பினர் ஞானசேகரன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி செயலாளர் திருமால் ஆகியோரது ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அன்னதானம் வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு பொன்னாடை பூர்த்தி மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஞானசேகரன் மற்றும் திருமால் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் மங்களம் தொகுதி பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மங்களம் தொகுதி வடக்கு பகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் வீரமுத்து மற்றும் மாநில செயலாளர் செல்வராஜ் கூட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர். கண்டன பொதுக்கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மாநில பொதுச் செயலாளர் தனுசு, சிறுபான்மையினர் தலைவர் ஆசான், மகளிர் அணி தலைவி நிஷா, சேவாதள தலைவர் வீரமோகன், மாநில செயலாளர் செந்தில்குமரன், வில்லியனூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் சத்யமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்குத்திருட்டு சம்பந்தமாக பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டு தற்போது மத்தியில் ஆளுகின்ற பாஜக ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும், காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்குத்திருட்டு சம்பந்தமாக மாபெரும் கண்டன பேரணிகள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், 5 லட்சம் வாக்காளர்களிடம் கையெழுத்துக்களை பெறுவதற்கான இயக்கம் மேற்கொள்ளப்பட்டதாகவும், தற்போது புதுச்சேரியை ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசின் அவல நிலையை எடுத்து கூறினர். மேலும் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மாநில, மாவட்ட மற்றும் மங்களம் தொகுதி நிர்வாகிகள், கணுவாய்பேட்டை ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஏம்பலம் தனியார் திருமண மண்டபத்தில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் வழங்கப்படும் முதியோர் விதவைகள், முதிர்கன்னிகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோருக்கான மாதாந்திர ஓய்வுத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு 210 பயனாளிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதிய தொகை பெறும் ஆணையினை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஏம்பலம் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ராதாகிருஷ்ணன், ஜெகநாதன், ஏம்பலம் கிராம என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் சேலியமேடு தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பயனாளிகள், பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆரோவிலில் ஆசிரியர்களுக்கு கணித ஆராய்ச்சி குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஆரோவில் அறக்கட்டளை கட்டுப்பாட்டில் செயல்படும் ஸ்ரீ அரபிந்தோ சர்வதேச கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமும், பூனேவில் உள்ள
பான்டர்கர் ஒரியன்ஸ் ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து 500 ஆண்டுகளுக்கு முன்பு கணித ரீதியாக கிரகணங்களையும் சூரிய உதய அஸ்தமனத்தையும் கணித்து யந்திரராஜ் கருவி குறித்த பயிற்சி முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முகாமில் ஆரோவில் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 45க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்று புகழ்பெற்ற யந்திரராஜ் எனப்படும் பிராஸ் கருவியை கற்றறிந்தனர். பான்டர்கர் ஒரியன்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டின் மூத்த அறிஞர் சுதீர் ஒய்வா பாஷ்யப்பன், ஸ்ரீ அரபிந்தோ சர்வதேச கல்வி நிறுவன சஞ்சீவ் ரங்கநாதன் ஆகியோர் பேசினர். முகாமில் கிரகணங்கள், சூரிய உதய அஸ்தமன நேரங்கள் மற்றும் விண்மீன் இயக்கங்களை நவீன அறிவியல் உருவாக்க முன்பே கணக்கிட பயன்படும் முறையாகும். ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் ஜெயந்தி ரவி முன்னெடுப்பில் இந்த பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் கல்வியை ஆர்வத்துடனும் அணுகும் சூழலை உருவாகும். 500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட யந்திரராஜ் என்பது வானியல், கணிதம் மற்றும் காலக்கணிப்பு ஆகிய துறைகளில் இந்தியாவின் மேம்பாட்டை வெளிப்படுத்தும். மேலும் இது தற்கால கணிதத்துக்கு சவால் விடும் வகையில் அமைந்துள்ளது என குறிப்பிட்டனர். புதுச்சேரியில் உள்ள முத்தியால்பேட்டை, ராஜ்பவன் மற்றும் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கான கிளை தேர்தல் முகவர் பயிற்சி பட்டறை ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, நகர மாவட்ட பொறுப்பாளர் ரத்தினவேலு, மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், பயிற்சியின் இணை பொறுப்பாளர் சக்திவேல், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்தக்கண்ணன், வர்த்தக பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் மதன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள், முன்னாள் இளைஞரணி பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க ராஜ்பவன், முத்தியால்பேட்டை மற்றும் உருளையன்பேட்டையை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் BLO2 படிவம் சமர்ப்பிப்பது குறித்து பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் விளக்கம் அளித்தனர். புதுச்சேரி அமைச்சூர் கோகோ சங்கம் புதுச்சேரி மாநில அளவிலான 16வது ஜூனியர் மாநில கோகோ சாம்பியன்ஷிப் 2025-26 போட்டிகளை சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கு கடந்த 2 நாட்களாக லாஸ்பேட்டை பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கில் ரப்பர்மேட்டில் சங்கத்தில் தலைவரும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையிலும், துணைத் தலைவர் சீதாராமன் முன்னிலையிலும், துணைத் தலைவர் தனகோடி மீர் பார்வையிலும் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் சங்கத்தில் பதிவு பெற்ற சிறுவர் பிரிவில் 12 அணிகளும், சிறுமியர் பிரிவில் 9 அணிகளும் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் சிறுமியர் பிரிவில் முதலிடம் கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை விளையாட்டுக் கழக அணியும், 2ஆம் இடம் சேலியமேடு காமராஜர் யூத் கிளப் அணியும், 3ஆம் இடம் வீமநகர் NR ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் பெற்றனர். சிறுவர்கள் பிரிவில் முதலிடம் மேல் திருக்காஞ்சி மன்வாசம் இளைஞர் நற்பணி மன்ற அணியும், 2ஆம் இடம் கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை விளையாட்டுக் கழக அணியும், 3ஆம் இடம் சேலியமேடு காமராஜர் யூத் கிளப் அணியும் பெற்றனர். வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு இந்திய ஹேண்ட்பால் அணி பயிற்சியாளர் கார்த்திகேயன், வீமாநகரை சேர்ந்த கட்டிட ஒப்பந்ததாரர் சந்திரன், காவல்துறை ஆய்வாளர் மலையன், ஏம்பலம் தொகுதி சமூக சேவகர் மோகன்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி வீரர்களை பாராட்டினர். மேலும் திலீப் பிரசன்னா, ரவி, சின்னத்தம்பி, அம்சா, கௌசல்யா ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக உடற்கல்வி ஆசிரியர் துரை வரவேற்புரை வழங்கினார். சங்கத்தின் செயலாளர் முத்துகிருஷ்ணன் முன்னிலை வகிக்க சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் ராம் மோகன் நோக்க உரையாற்றினார். துணைத் தலைவர் தனகோடி நன்றி கூறினார். விழா ஏற்பாடுகளை தமிழரசன், சீனிவாசன், விஜயகுமார், ஏழுமலை, பாரதிராஜா மற்றும் நடுவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் சிலம்ப பயிற்சி பெறும் மாணவ மாணவிகளுக்கு வீரன் தகுதி பட்டயம் வழங்கும் நிகழ்ச்சி பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் விளையாட்டு திடலில் நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தகுதி பட்டயம் பெற்றனர். முன்னதாக விளையாட்டு திடலில் சிலம்ப பயிற்சியை மேற்கொண்டனர். விழாவிற்கு தலைவர் பழனிவேல் தலைமை தாங்கினார். சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் தகுதி பட்டயங்களை வழங்கினார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், கிராம பொதுமக்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செயலாளர் சீனிவாசன் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சியாமளா, பழனிவேல் மற்றும் சிலம்ப பயிற்சி மாணவ மாணவிகள் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி
பாண்டிச்சேரி புதிய துறைமுக கடலில் கப்பலோட்டிய தமிழன் நினைவு நாளை முன்னிட்டு கப்பலில் கவியரங்கம் மற்றும் நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிவகங்கை சமஸ்தானத்தின் செயலாளர் குமரகுரு, புதுவை தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் சீனு மோகன்தாஸ், கப்பல் சுற்றுலா முன்னோடி சந்திரன், புதிய நீதி கட்சியின் அமைப்பாளர் தேவநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கு ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் இயக்கத்தின் நிறுவனர் NS கலைவரதன் தலைமையேற்றார். கவிஞர் அமுதா, அழகு, ஷர்மிளா, வெற்றிவேலன், ரத்தின விநாயகம் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். நற்பணி ஆசிரியர் என்னும் விருது நல்லாசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. பேராசிரியர் ரேவதி தலைமையில் செக்கெடுத்த கப்பலோட்டிய தமிழன் எனும் தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. கவிதை வாசித்த அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. காரைக்கால் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட முதியோர்கள், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னிகள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் புதுச்சேரி அரசின் உதவித்தொகைக்கான அடையாள அட்டைகளை சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினார். முன்னதாக பேசிய அவர், தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பும் தற்போதும் தொடர்ந்து செய்து வருவதோடு வரும் காலங்களிலும் மக்களுக்கான திட்டங்களையும் செயல்படுத்துவோம் என்று தெரிவித்தார். தேர்தலின் போது பலர் நாம் தேர்தலுக்கு பிறகு திருநள்ளாற்றில் இருக்க மாட்டோம் என்று தெரிவித்தனர். ஆனால் தற்போது வரை நாம் இங்குதான் இருக்கிறோம். இப்படி கூறியவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என தெரிவித்தார். வரும் 14ஆம் தேதிக்குள்ளாக அனைவருக்கும் இந்த உதவித்தொகை வந்து சேரும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட பாஜகவினர், திருநள்ளாறு பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. அறிவியல் கண்காட்சிக்கான ஒருங்கிணைப்பை அறிவியல் ஆசிரியர்கள் ஆண்டனி, ஆனந்தராஜா மற்றும் சண்முகப்பிரியா ஆகியோர் செய்திருந்தனர். அறிவியல் கண்காட்சியை பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுமதி முன்னிலையில் அறிவியல் ஆசிரியர் காயத்ரி திறந்து வைத்து மாணவர்களின் அறிவியல் கண்காட்சிக்கான படைப்புகளை மதிப்பீடு செய்து வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தார். அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்களும் ஊழியர்களும் செய்திருந்தனர். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெட் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரி வ.உ. சிதம்பரனார் பள்ளியிலிருந்து தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக கம்பன் கலையரங்கம் வரை தூய்மை சேவையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் வ.உ. சிதம்பரனார் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்நிகழ்ச்சி தொடங்கி நிறைவு பெற்றது. புதுச்சேரி நகரத்தை தூய்மையாக மாற்றும் பொருட்டு இந்த பேரணி நடைபெற்றது.
புதுச்சேரி மாவட்ட பகுத்தறிவாளர் கழகம் சார்பில் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டி புதுச்சேரி பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. மாவட்ட பகுத்தறிவாளர் கழக தலைவர் நடராசன் தலைமை தாங்கினார். அமைப்பாளர் குமரன் அனைவரையும் வரவேற்றுரை நிகழ்த்தினார். புதுச்சேரி மாவட்ட திராவிடர் கழக தலைவர் அன்பரசன் தொடக்க உரை நிகழ்த்த பின்னர் பேச்சுப் போட்டி தொடங்கியது. பேச்சுப் போட்டியில் முதல் பரிசாக ரூபாய் 5000 இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் தொல்காப்பியன், இரண்டாம் பரிசை ரூபாய் 3000 மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி மாணவி ரித்திகா, மூன்றாம் பரிசை ரூபாய் 2000 அதாய் இஸ்மாயில் பெண்கள் கல்லூரி மாணவி ரில்வானா ஆகியோர் பெற்றனர். தமிழ்மணி, பிரபா மற்றும் இளவரசி சங்கர் ஆகியோர் போட்டியின் நடுவர்களாக இருந்து நடத்தினர். நிகழ்ச்சியின் போட்டியில் பங்கேற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் நினைவு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன. மாவட்ட திராவிடர் கழக காப்பாளர் சடகோப்பன், ராசு, சிவராசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் திராவிடர் கழக பகுத்தறிவாளர் கழக மற்றும் மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். உலக அமைதி தினம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சர்வதேச அமைதி அறக்கட்டளை சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. இந்த அமைதி பேரணி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்பு தொடங்கி கடற்கரை சாலை வரை நடைபெற்றது. உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சமூகத்தில் அமைதி, ஒற்றுமை, மனிதநேயம் மற்றும் சகிப்புத்தன்மை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியின் தொடக்க விழாவில் அறக்கட்டளையின் நிறுவனர் குருமகான், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் இந்த பேரணியில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட பொதுமக்கள், சமூக அமைப்பினர், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், தேர்தல் துறையானது புதுச்சேரியில் தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியை மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் வாக்காளர்கள் தங்களது பெயர்களை சரிபார்ப்பதற்கான விண்ணப்பத்தை தேர்தல் அலுவலர்கள் கொடுத்து வருகின்றனர். இதில் 2002 பட்டியலில் வாக்காளர்கள் பெயர் அல்லது அவரது தந்தை, தாய் உள்ளிட்டவர்களின் பெயர் இருந்தால் அவர்களின் விவரங்களை தெரிவிக்க வேண்டும். 2002 பட்டியலில் வாக்காளர் பெயர் இருந்தால் அவர் எந்த ஒரு சான்றிதழையும் கொடுக்க வேண்டியது இல்லை. பல தொகுதிகளுக்கு நாங்கள் நேரடியாக சென்று பார்த்தபோது மக்களுக்கு அதை எப்படி பூர்த்தி செய்வது என்று தெரியவில்லை. இதற்கான சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. 2002ஆம் ஆண்டு பட்டியலை ஆதாரமாக வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு பட்டியலை வைத்துத்தான் அடுத்தடுத்த தேர்தலை நாம் சந்தித்துள்ளோம். தற்போதைய நடைமுறை வாக்கு திருட்டுக்கு வழிவகுக்கும். மத்திய தேர்தல் துறை மோடி அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது. ஆகவே இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை தேர்தல் துறை நிறுத்த வேண்டும் என தெரிவித்தார். மத்திய கிராமப்புற சுகாதார திட்டத்தின் கீழ் 2019 மருந்து வாங்கப்பட்டது சம்பந்தமாக அதில் என்னையும் உட்படுத்தி அவர்கள் பாரதிய ஜனதாவினுடைய சமூக வலைதளத்தில் போட்டு வருகிறார்கள். அதற்கு நான் பதிலடி கொடுக்கின்ற வகையில மிக தெளிவாக அந்த 2019 சம்பவம் நான் முதலமைச்சராக இருக்கும்போது நடைபெற்றது. அப்பொழுது அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக திரு மல்லாடி கிருஷ்ணராவ் அவர் இருந்தார். NRHM பொறுத்த வரைக்கும் அந்த மருந்துகள் அவசரமாக வாங்க வேண்டியிருக்கின்ற காரணத்தால் அதற்கான அதிகாரத்தை சுகாதாரத்துறையினுடைய இயக்குனருக்கும் அந்த குழுவுக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த கோப்பு என்னிடம் வராது. நேரடியாக நான் அந்த கோப்பை பார்த்ததில்லை. அது மக்களுக்கு ஊட்டச்சத்துக்கும்
சுவாக நோயை தீர்ப்பதற்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கின்ற மருந்து என்பதால் அதை அந்த சுகாதாரத்துறை இயக்குனர் அளவிலேயே அது முடிந்துவிடும் என்று நான் கூறினேன். அப்பொழுது நான் மிக தெளிவாக அந்த 2019ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட அந்த மருந்துகள், அதாவது அந்த மருந்தினுடைய வீரியம் 2 மாதத்துல முடிந்துவிடும் என்ற சூழ்நிலையில் அது வாங்கப்பட்டிருக்கிறது. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. ஆகவே இதை விசாரணை வைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். அது மட்டுமல்ல, 2022ஆம் ஆண்டு இந்த குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு நடராஜன் என்பவர், அவர் NRHMல பணிபுரிந்தவர், அவருடைய துணைவியார் கம்பெனியில அது வாங்கப்பட்டிருக்கிறது. அதில் கூட்டு சதி நடந்திருக்கிறது. ஆகவே அந்த நடராஜன் கூட கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். அதற்கு பிறகு அப்பொழுது இயக்குநராக இருந்த மருத்துவத்துறை இயக்குநராக இருந்த ராமன் அவர்கள், துணை இயக்குநராக இருந்த திரு மோகன்குமார் அவர்கள், அந்த NRHM பொறுப்பாளராக இருந்த திருமதி அல்லிராணி அவர்கள், அந்த மருந்து கம்பெனியுடைய உரிமையாளராக இருக்கின்ற நடராஜன் மனைவி மற்றும் மருந்தாளர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இப்பொழுது திரு ராமன் அவர்கள் வெளியிலே வந்திருக்கிறார், ஜாமீனிலே வந்திருக்கிறார். நான் மிக வெளிப்படையாக கூறுகிறேன், இந்த 2019 மருந்து வாங்கப்பட்டதில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் எந்த விசாரணைக்கும் தயாராக இருக்கிறேன். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் ஏரிக்கரை முதல் மேற்கே நல்லூர் குச்சிப்பாளையம் வரை ரூபாய் 11.23 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் தினேஷ், புதுச்சேரி JCM மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், நல்லூர் மற்றும் நல்லூர் குச்சிப்பாளையம் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அனைத்து ரேஷன் கார்டுகளையும் KYC பதிவு செய்ய பொது சேவை மையத்தை அணுக அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட வயல்வெளி நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, KYC இணைக்கும் முகாம் வயல்வெளி நகரில் நடைபெற்றது. இந்த முகாமில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் வயல்வெளி நகர் மக்கள் நல்வாழ்வு சங்க தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் அந்தோணி லாரன்ஸ், பொருளாளர் லான் பிரான்சுலா, துணைத் தலைவர்கள் அஞ்சலாட்சி, பிரேம், துணை செயலாளர் ஜானி, துணை பொருளாளர் அருள்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் புதுச்சேரி கடற்கரை, அரவிந்தர் ஆசிரமம், ஆரோவில், நோனாங்குப்பம் படகு குழாம் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகின்றனர். காந்தி வீதியில் உள்ள சண்டே மார்க்கெட்டில் பல்வேறு பொருட்கள் குறைந்த விலையில் விற்கப்படுவதால் வெளியூர்களில் இருந்து பொருட்களை வாங்க பொதுமக்கள் வருகின்றனர். வார விடுமுறையான சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கோடை காலம் தொடங்குவதால் குறைந்த விலையில் காட்டன் ஆடைகள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்காக பொதுமக்கள் குவிந்தனர். அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை பேரம் பேசி வாங்கி சென்றனர். அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க பெரியகடை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜசேகரன் கடந்த முறை போட்டியிட்ட திருநள்ளாறு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்துள்ளார். திருநள்ளாறு மெயின் ரோட்டில் IOP வங்கியின் மேல் தளத்தில் அலுவலகம் திறக்கப்பட்டது. தொகுதி மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறியும் அரசு நலத்திட்டங்களையும் மக்களுக்கு அளிக்கும் வகையிலும் இவ்வலுவலகம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து மக்களும் வந்து சேரும் அளவில் விஸ்தாரமான அலுவலகத்தை திறந்துள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு சேவை செய்ய காத்திருப்பதாகவும் மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் மற்றும் அரசு சார்ந்த பணிகளுக்கு இவ்வலுவலகம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அலுவலக திறப்பு நிகழ்ச்சியில் திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த பல்வேறு தரப்பு மக்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் JCM மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 3000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேஷ்டி, சேலை, இனிப்புகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். முன்னதாக வில்லியனூர் வந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டினை பூக்கடை ரமேஷ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட JCM மக்கள் மன்றத்தினர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக அழைத்து சென்றனர். தொடர்ந்து கிரெயின் மூலம் ராட்சத மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து மேளதாளங்களுடன் வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சிக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், வில்லியனூரில் தற்போது 11வது JCM மக்கள் மன்றம் திறக்கப்பட்டுள்ளது. இதுவரை 30,000 பேர் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் மன்ற பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. அரசியல் கட்சிகள் தன்னை எதிர் அணியாக நினைக்க தொடங்கிவிட்டதாக தெரிவித்த சார்லஸ் மார்டின், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பழக்க தோஷத்தில் தன் சொத்துக்களை எழுதி கொடுக்க சொல்லி கேட்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்தபோது பல தொழிலதிபர்களிடம் இப்படி கேட்டதால் தான் இங்கு பல தொழிற்சாலைகள் வராமல் போனது. அதன் காரணமாகவே அவர் புதுச்சேரியில் முதலமைச்சராக இருந்தபோது புதுச்சேரி எந்தவித முன்னேற்றமும் அடையவில்லை என தெரிவித்தார். அந்த இது வடகிழக்கு கார்டன் ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ணிட்டு ட்ரெயின் ஓடாம இருக்கு. நீங்க அப்ப என்ன செலவு பண்ணீங்க? இதெல்லாம் கேள்வி கேட்கணும். நிறைய இது பில்டிங் கட்டிட்டு பார்த்துட்டு நின்றுருக்கு. இதெல்லாம் ஓபன் பண்ணதுல நான் டெய்லி நான் சோஷியல் மீடியாவில் டெய்லி எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கொடுத்துருக்கேன். எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா மினிஸ்ட்ரியும் தான் நான் தாக்கிட்டு இருக்கேன். தவிர எந்த ஒரு மினிஸ்ட்ரி நான் வந்து பாடுபாடு பார்த்து நான் தாக்கணும் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. நியாயமா நேர்மையே எதுவோ நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு புது அரசியல் கொடுக்கணும். அதுக்காக நமக்கு ஆதரவிக்கிறாங்க. அந்த இதுக்கு நம்ம துரோகம் செய்ய முடியாது. இன்னைக்கு நான் எதுக்கு நான் புதுச்சேரி என்ன நல்லதோ அது கண்டிப்பா அதை நோக்கி தான் நான் புதுச்சேரி சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் அலோன்சோ போப் சவரி வரவேற்புரையாற்றினார். பள்ளி பொறுப்பாசிரியர் டேனியல் அந்தோனிராஜ் வாழ்த்துரை வழங்கினார். பள்ளி மேலாண்மை குழு தலைவி குமாரி, துணைத் தலைவர் வெங்கடேசன், திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் சண்முகப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு அவர்களின் திறமைகளை பாராட்டினர். அறிவியல் ஆசிரியர் சண்முகப்பிரியா கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த சிறந்த அறிவியல் படைப்புகளை தேர்ந்தெடுத்தார். ஆசிரியர் கார்த்திக் நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் அருகே உள்ள தென்னமாதேவி கிராமத்தில் வசிக்கும் 14 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீடுமனை பட்டா வழங்க தேர்வு செய்யப்பட்டு விக்கிரவாண்டி வட்டாட்சியர் விழுப்புரம் கோட்டாட்சியருக்கு அனுப்பி 3 ஆண்டு காலங்கள் ஆகியும் இதுவரை கோட்டாட்சியர் பட்டா வழங்காததை கண்டித்தும் உடனடியாக இலவச வீடுமனை பட்டாவினை அளந்து வழங்க வலியுறுத்தியும் தென்னமாதேவி கிராமத்தில் 4 தலைமுறையாக கிராம புறம்போக்கு நிலத்தில் குடிசை அமைத்து வசிக்கும் 75 நபர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சங்கரன் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர்
பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கோட்டாட்சியர் முருகேசனிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததைத் தொடர்ந்து கோரிக்கை மனுவினை அளித்து கலைந்து சென்றனர். காரைக்கால் பகுதியில் தோமாஸ் அருள் வீதியில் புதிதாக துவங்கப்பட்ட ராயல் லேக் கஃபே கடையின் திறப்பு விழாவில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கடையை திறந்து வைத்தார். இதையடுத்து புதிய தொழில் முயற்சியில் ஈடுபட்டுள்ள கடையின் உரிமையாளருக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் பகுதியை சேர்ந்தவர் முருகப்பன். அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் ஆதரவாளரான இவர் தனது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள ரெயின்போ மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இல்லத்தில் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக அன்னதானம் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடினார். மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்களால் அன்னதானம் வழங்கப்பட்டது. பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள், நண்பர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப் பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 18வது சலங்கை பூஜை விழா கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் கலைமாமணி மாரியப்பன், டாக்டர் ஸ்ரீவர்மன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, ராஜா மற்றும் வெங்கடகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் 5 பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து வருகின்றனர். சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014 முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசை பரப்பும் பயணத்தை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் மற்றும் 33 மாத 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத் தலைவர் காத்தவராயன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாநில அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.